தம்பி ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. பென்ஸில் ஒரு பணக்கார ஒருத்தன் ஒரு நல்ல டிராஃபிக்கில் வந்து மாட்டிக்கிட்டான். கிட்டத்தட்ட 10 நிமிஷம் 15 நிமிஷம் மூவ் ஆக முடியாத ஒரு டிராஃபிக்கு. இவன் சீக்கிரமாக ஒரு இன்டர்வியூக்கு போகணும், பல கோடி ரூபா மதிப்புள்ள அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும். அவனுக்கு அடிச்சுக்கிறான், துடிச்சுக்கிறான். அப்போ வந்து ஆண்டவனை திட்டுறான், எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை தர, கவலையே இல்லாமல் நிம்மதியே தரைய மாட்டேங்கிறியே, இப்படியா மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிக்கிட்டே இருக்கவன் என்ன பண்ணுறான், ஜன்னலை திறந்து வெளியே பார்க்குறான். ஒரு சின்ன பொண்ணு காலில் செருப்பு கூட இல்லாமல் அந்த வெயிலில் இவனாவது ஏசியில் உட்காந்துருக்கான். அந்த வெயிலில் இந்த கார் துடைக்கிற துணி, பட்ஸு இதெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கு. இப்போ அதை பார்த்து அவன் கேட்குறான், நம்மளுடைய கவலை விட இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய கவலை கொடுத்துருக்கான் ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட காசு கொடுத்து ஒரு 2 பட்ஸை வாங்கிட்டு போகிறான். நமக்கும் கீழே உள்ளவர்கள் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு வந்து அந்த காலத்தில் பாடியிருக்காங்க. இது சாதாரண வரி இல்லை, இதுக்குள்ள 1000 அர்த்தங்கள் இருக்குது.